ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேரும் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, 2 பேருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த 2 பேர் யாருன்னா, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளையும் அல்லாஹ்வினுடைய தூதனுடைய வழிமுறைகளையும் பின்பற்றுவோருடைய துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். உறவுகளை ஆதரிக்கக்கூடியவருடைய துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். ஏற்றுக்கொள்ளப்படாத 2 நபர்கள், அதிகமாக பாவம் செய்வோருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அமானிதத்தை பாதுகாக்க தவறியவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. எல்லாம் வல்ல இறைவன் நாம எவ்வளவு துவாக்களை கேட்கிறோம், நம்மள்ட்ட எதுல குறை இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். அப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை அல்லாஹ் தஆலா நிறைவாக ஆக்கி நம்ம எதை கேட்கிறோமோ அதை அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஈமான் அல்லாஹ் ஓதிய தரணும். நாம பாவம் செய்யறோம், பாவத்தின் காரணமாக நமக்கு வரக்கூடிய ரிசுக்குகளை அல்லாஹ் தடுத்து விடாமல் அந்த பாவத்தை மன்னித்து நம்முடைய வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் எல்லாம் வல்ல இறைவன் பரக்கத் செய்வானாக. அல்லாஹ்வினுடைய கருணையும் நேசத்தையும் பெறக்கூடிய நல்ல